டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் கொஷினை சொல்லி பார்க்கலாம். ஸோ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து தன்னுடைய மந்த்லி இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் 35% வந்து ஃபுட்டுக்கு வந்து செலவு பண்ணுறாரு. தன்னுடைய மொத்த மாத வருமானத்தில் 35% ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாரு. அப்புறம் 25% வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக, குழந்தையோட கல்விக்காக செலவு பண்ணுறாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிற அவரோட சேலரியில் வந்து 80% வந்து ரெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாரு, வீட்டு வாடகைக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா அவர் வந்து டோட்டல் இன்கமில் எவ்வளவு அமௌண்ட் அவுட் இருக்கும், அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட மாத வருமானம் வந்து 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒருத்தரோட மாத வருமானம் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 10,000 ரூபாயில் 35% ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாரு. 10,000 ரூபாயில் 35% எவ்வளோ? 10,000 ரூபாயில் 1000 ரூபாங்கிறது 10%. அப்போ 35% வந்து பார்த்திங்கன்னா 3,500. ஸோ 3,500, 10,000 ரூபாயில் 3,500 ரூபாய் ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 25% வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தையோட எஜுகேஷன். 25% எவ்வளோ? 10% 1000 ரூபானா 25% வந்து 2,500. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் டோட்டல் இன்கமில் 35% ஃபுட்டுக்கும் 25% அவரோட எஜுகேஷனுக்கு செலவு பண்ணால் இதிலே வந்து பார்த்திங்கன்னா 6,000 ரூபாய் செலவு ஆகிடும். சரிங்களா? பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கும். அதாவது தேர்ட் பாயிண்ட் வந்து ரிமைனிங்கில் 80%, அதாவது இந்த 2 செலவு போக மீதி இருக்கிற அமௌண்ட்டில் 80%. மீதி எவ்வளோ இருக்குது? இந்த 6,000 ரூபாய் செலவு போக மீதி 4,000 ரூபாய் இருக்குது. இந்த 4,000 ரூபாயில் 80% வந்து வீட்டோட வாடகை கொடுக்குறாரு. ரிமைனிங்கில் 80%, மீதி இருக்கிற அமௌண்ட் 4,000. அதில் 80% எவ்வளோன்னு கேட்டால் இதில் 10% வந்து 400. அப்போ 400 × 8 போட்டால் வந்து பார்த்திங்கன்னா 3,200 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ 4,200ல் 3,200 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாடகைக்கு கொடுத்துருப்பாரு. அவருக்கு பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்கும்? 4,000ல் 3,200 ரூபாய் 800 ரூபாய் அவருக்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ அவரோட டோட்டல் இன்கம் 10,000 ரூபாயிலிருந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 800 ரூபா இருக்கும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மீதி இருக்கும் அப்படின்னு கேட்டால் 10,000 ரூபாயில் 1000 ரூபாங்கிறது 10%. அப்போ 800 ரூபாய் அப்படிங்கிறது வந்து 8%. அவரோட டோட்டல் இன்கம்லேருந்து 8% தான் அவர்கிட்ட வந்து பேலன்ஸ் இருக்கும். இதை தான் கொஷினில் வந்து கேட்குறாங்க.